குட் மார்னிங் டு எவ்ரிபடி. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் க்ரீன் ரெவல்யூஷன். ஸோ இது எக்கனாமிக்ஸில் இருக்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். எக்கனாமிக்ஸ் மட்டும் இல்லை, ஜாக்ரஃபி ஆகட்டும், பாலிட்டி ஆகட்டும், எல்லா சப்ஜெக்ட்ஸோடையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க கிளாஸுக்கு போகலாம். ஸோ க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஃபேஸை வந்து ஜேசி ஹரார் அவர் வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, க்ரீன் ரெவல்யூஷன் வந்து 1968 67 68 அந்த காலகட்டங்களில் இந்தியாவில் நடந்த ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கான ஒரு ரெவல்யூஷன் தான் இந்த க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக 1968 to 67, ஸோ இந்த இடைப்பட்ட காலங்களில் நடந்த ஒரு ஃபுட் ரெவல்யூஷன் ப்ராசஸ் தான் இந்த க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறதுக்கான ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷன் எப்படி சொல்லலாம்? ஸோ நம்ம ஹை ஈல்டு வெரைட்டி கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸை வந்து எப்படி நம்ம வந்து நம்மளுடைய ஃபுட் ப்ரொடக்ஷனை சஃபிஷியண்ட்டாக மாற்றுறது. நம்ம ரொம்ப டிமாண்டில் இருந்தோம், பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆகிட்டே இருந்தது, ஒரு பக்கம் பாவர்ட்டி ஜாஸ்தியாக இருந்துச்சு. நம்ம ஃபுட் டிபெண்டன்ஸுக்காக மித்த கண்ட்ரீஸை டிபெண்ட் பண்ணியிருந்தோம். அதாவது ஒரு பெக்கர் பவுல் மாதிரி இருந்தோம். யாராவது வந்து நமக்கு வீட் வந்து இம்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஸ்டேஜில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக, ஸோ ஃபுட் ப்ரொடக்ஷனில் அதிகமாக போகிறதுக்கான ஒரு வழியை வகுத்தது தான் இந்த க்ரீன் ரெவல்யூஷன். ஓகே, ஸோ அதை தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நடக்கிறதுக்கான ஒரு டைம் லைன் இருக்கும். ஸோ எது நடந்திருந்தாலும் ஸோ டேரெக்டாக க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வந்திருக்காது. ஸோ அதுக்கான ஒரு சில ஃபுட் பாலிசிஸ் அது எல்லாமே வந்திருக்கும். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, IADP அப்படின்னு சொல்கிறது இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இதுதான் முக்கியமான இனிஷியேட்டிவ். ஸோ இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணப்பட்ட. ஸோ எப்படி அக்ரிகல்ச்சரை வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு உணர ஆரம்பித்தது. ஸோ இது எதில் ஃபோக்கஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஸோ எப்படி டெக்னாலஜிக்கலாக எப்படி வந்து அக்ரிகல்ச்சரை பண்ணுறது. ஸோ டெக்னாலஜிக்கலாக அப்படின்றா என்ன சொல்கிறோம்? ஸோ இப்போ நார்மலாக வந்து நம்ம ஹியூமன் ரிசோர்ஸஸை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இல்லாமல் ஒரு டிராக்டர், ஸோ இந்த மாதிரி ஒரு மாடர்ன் டெக்னாலஜிக்கு எப்படி அடாப்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும், அதே மாதிரி அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி இந்த செலக்ட் டிஸ்ட்ரிக்ட், குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ஸில் மட்டும் இனிஷியேட்டிவாக ஒரு பைலட் மோட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து க்ரீன் ரெவல்யூஷனுக்கு வேவ், ஒரு குறிப்பிட்ட ஒரு பாதையை வகுக்கிறது இந்த இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இதோட எக்ஸ்டென்ஷன் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு 1963 இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக அது வந்து என்னது, குறிப்பிட்ட ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அவங்க விட்டின ஏரியா, ஸோ குறிப்பிட்ட ஏரியாஸை பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து பண்ண ஆரம்பித்தாங்க. அதோட எக்ஸ்டென்ஷன். ஓகே, அடுத்து 1966 வந்து ஹை ஈல்டு வெரைட்டிஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கேரிஃப் சீசனில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது எப்போ இது ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 1966 இனிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹை ஈல்டு வெரைட்டிஸ் அப்படிங்கிறது ஸோ குறிப்பிட்ட ஒரு டிராஃப்ட் வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வெளிநாடுகள்லேருந்து ஹை ஈல்டு தரக்கூடிய குறிப்பிட்ட சில வகையான, ஸோ நம்ம எப்படி சொல்கிறது, விலை பேர் என்ன, விதைன்னு சொல்லுவாங்க. அந்த விதைகளை வந்து வாங்கி, குறிப்பிட்ட விதைகளை வாங்கி நம்ம அறுவடை பண்ணி ஈல்டை வந்து அதிகமாக்குறது. ஈல்டு அப்படின்னா மகசூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மகசூலை அதிகப்படுத்துறது தான் இதோடைய நோக்கமாக இருக்குது. அடுத்து 2002 வந்து செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷனை கவர்மெண்ட் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு க்ரீன் ரெவல்யூஷன் வந்ததுக்கப்புறமா அடுத்து செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன். ஸோ செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஸோ இன்னும் எவால்வ் பண்ணணும், அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸ் எவால்வ் பண்ணுற மாதிரி. ஸோ நம்ம பேசிக்காக வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் ரெவல்யூஷனில் பண்ண சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை பண்ணி, ஸோ அதை வந்து செகண்ட் ரெவல்யூஷனில் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ சாயில் அதெல்லாத்தையும் பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. முக்கியமான விஷயம் அதான், எக்காலஜியை பாதுகாக்கணும்னு நினச்சது. அதே மாதிரி கொஞ்சம் மாடர்னான டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டான டெக்னாலஜி அதுதான். ஸோ ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸை அடாப்ட் பண்ணுறது பற்றி ஒரு செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷனில் வச்சாங்க.
ஸோ அதுக்கடுத்து 2005-06 இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, நேஷ்னல் ஹார்ட்டிகல்ச்சர் மிஷன். ஸோ நேஷ்னல் ஹார்ட்டிகல்ச்சர் மிஷனுடைய மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஸோ முக்கியமாக இந்த பிளான்ட்ஸ், ஸோ ஃப்ளவரிங், ஸோ இந்த ஏரியாஸில் ஃப்ரூட், வெஜிடபிள் ஸ்பீஷீஸ், ஃப்ளவர்ஸ் இதை தரக்கூடிய ஏரியாக்களில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது. ஸோ நம்ம இதில் வந்து பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணலை அப்படிங்கிறதுனால ஸோ அடுத்து வந்து இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக இது பண்ணுது. ஸோ அடுத்து 2010-11 வந்து ஈஸ்டர்ன் இந்தியா, ஸோ பிரிங்கிங் க்ரீன் ரெவல்யூஷன் டு ஈஸ்டர்ன் இந்தியா. ஸோ ஈஸ்டர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற அந்த 7 சிஸ்டர்ஸ் இந்த பக்கம் இருக்கிற ஸ்டேட்ஸில் வந்து நம்ம வந்து க்ரீன் ரெவல்யூஷனை கொஞ்சம் கொண்டு போகிறது. க்ரீன் ரெவல்யூஷனோட சக்ஸஸை வந்து நார்த்து கம்ப்ளீட்டாக பார்த்துருந்துச்சு, சவுத் ஓரளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம ஈஸ்ட் பக்கம் வந்து இந்த க்ரீன் ரெவல்யூஷனோட எஃபெக்ட் கிடையாது. ஸோ இந்த க்ரீன் ரெவல்யூஷனை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஈஸ்டர்ன் பக்கமும் கொண்டு போகிறது. ஸோ 2010-11 கொண்டு வந்த பிரிங்கிங் க்ரீன் ரெவல்யூஷன் டு ஈஸ்ட் இந்தியா அப்படிங்கிற ப்ரோக்ராமோட நோக்கமாக இருந்துச்சு. ஸோ இந்த 7 சிஸ்டர்ஸை டார்கெட் பண்ணினது தான் ஸோ இந்த சிஸ்டம். ஓகே, ஸோ இதுதான் டைம்லைன். ஸோ டைம்லைன் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, நம்ம எப்படி எந்த மாதிரி ஒரு வளர்ச்சியை பார்த்துட்ருக்கோம், இப்போ வந்து அந்த க்ரீன் ரெவல்யூஷன் எப்படி எவால்வ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இவங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ஒருத்தவர் வந்து அந்த டைம் வந்து ஐசிஎம்ஆரில் வந்து ஸோ சேர்பர்சனாக இருந்த MS சுவாமிநாதன். ஸோ இன்னொருத்தவங்க இதை முன்னெடுத்து நடத்தின பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி. ஸோ இவங்க 2 பேருடைய முயற்சி இல்லை அப்படின்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே க்ரீன் ரெவல்யூஷன் வந்திருக்காது. ஸோ இவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியமானவங்க. ஸோ he called him as a father of green revolution அப்படின்னு நம்ம சொல்கிறது MS சுவாமிநாதன் இவர் தான். ஸோ இவர் மேலே வந்து நிறைய கிரிட்டிக்ஸ் இருந்தாலும் ஸோ நம்ம கிரிட்டிக்ஸ் அப்படின்னா ஸோ நிறைய ஃபாரினர்ஸ், நிறைய பெஸ்டிசைட்ஸ் கம்பெனிஸுக்கு எல்லாமே வந்து ஒரு ஒரு கோத்ரூவாக வந்துருச்சு. ஸோ அவங்கள வந்து நம்ம உள்ளே விட்ட மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே நம்ம வந்து ஃபுட்டுக்காக வெளிநாடுகளை டெப்பெண்ட் பண்ணி இருந்தது ஸோ இந்த க்ரீன் ரெவல்யூஷன் மூலமாக தான் குறைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, சீட், வாட்டர், ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஸோ க்ரீன் ரெவல்யூஷனில் கண்டிப்பாக அடிக்வேட் அமௌண்ட் ஆஃப் அவங்க சொல்கிற சீடு கண்டிப்பாக இருக்கணும். நம்மளுடைய இண்டிஜினியஸ் சீட் அதுக்கு செட் ஆகவே ஆகாது. அந்த லேண்டுக்கு நம்ம இந்த ஹை ஈல்டு வேணும் அப்படின்னா இது நமக்கு போட முடியாது. அதே மாதிரி அவங்க சொல்கிற அளவுக்கு குறிப்பிட்ட அளவில் வாட்டர் அமௌண்ட் இருக்கணும், ஃபர்டிலைசர் இருக்கணும், பெஸ்டிசைட்ஸ் இருக்கணும், டெக்னாலஜிஸ் இருக்கணும். ஸோ இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் இது பாசிபிள். இது வந்து நம்ம நார்மல் இந்தியா மாதிரி ஒரு அந்த இண்டிபெண்டன்ஸ் ஆகி கொஞ்சம் நம்ம டெவலப் ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் நிறைய புவர் ஃபார்மர்ஸ், அதாவது வந்து ரொம்ப கம்மியான ஏக்கர்ஸில் லேண்ட் வச்சிட்ருக்க புவர் ஃபார்மர்ஸ் இருக்கிற இடங்கள்ல இது எப்படி பாசிபிள் ஆச்சு, இது எப்படி சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ்ஸ். அவங்க நிறைய சப்சிடிஸ் ப்ரொவைட் பண்ணாங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டையும் இண்டிவிஜுவலாக மானிட்டர் பண்ணி. ஸோ இதன் மூலமாக நார்த் இந்தியா வந்து ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை பார்த்துச்சு. ஸோ எஸ்பெஷலி த க்ராப் வீட். ஸோ வீட்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் அளவில் வந்து அதிகமான ப்ரொடக்ஷனை பார்த்துச்சு. செகண்ட் அடுத்த சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ரைஸு. ஸோ எல்லாமே அடுத்தடுத்த ஸ்டேஜில் வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஓவராலாக வீட்டு தான். ஓகேவா, 1965 மிஸ் இந்திரா காந்தி ஸோ வந்து நம்ம வந்து அக்ரிகல்ச்சரல் கண்டிஷனை பார்க்குறாங்க. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 1965 அந்த டைமில் நம்ம வீட்டெல்லாம் எங்கேருந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா யூஎஸ்ஏலேருந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். என்ன வெரைட்டி அப்படின்னு பார்த்தாச்சுன்னா PL 480 அப்படிங்கிற ஒரு வெரைட்டியை நம்ம யூஎஸ்ஏலேருந்து கடன் வாங்கிட்டு இருந்தோம், இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நிறையா அப்போது அவங்கள டெப்பெண்ட் பண்ணியே இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஃபுட்டுக்காக. ஸோ அப்போ க்ரீன் ரெவல்யூஷனை ஃபஸ்ட்டு எப்போ 1967-78 வந்து நார்த் இந்தியாவோட பஞ்சாப், ஹரியானாவில் தான் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து அவங்க மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணது வீட்டுக்கும் ரைஸுக்கும் தான். ஸோ ரைஸ் ஏன் அந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஸோ தமிழ்நாடு, சவுத்தர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து இன்னுமே வந்து இண்டிஜினியஸ் க்ராப்ஸை தான் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ஜல்லிக்கட்டுக்காக
போராட்டம் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து இண்டிஜினியஸை இன்னும் மரியாதை கொடுத்துருக்கோம், மதிப்பு வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் க்ரீன் ரெவல்யூஷனோட அதிகப்படியான சக்ஸஸை வந்து ஸோ சவுத்தர்ன் ஸ்டேட்ஸால் பார்க்க முடியல ரொம்ப அளவுக்கு. பட் கேரளா அங்கெல்லாம் வந்து அதோட இன்ஃப்ளூயன்சஸ் அதிகமாக இருந்தாலும் எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே அது பெரிய அளவில் ஒரு சேஞ்சஸை கொண்டு வரல. ஸோ க்ரீன் ரெவல்யூஷன் வந்து மேஜராக கான்சன்ட்ரேட் பண்ணது வீட்டையும் ரைஸையும் தான். ஸோ எம்எஸ் சுவாமிநாதன் அதான் இந்த க்ரீன் ரெவல்யூஷனை லெட் பண்ணிட்டு போகிறாரு, இந்த ப்ராஜெக்டோட ஹெட்டாக இருக்கார். ஸோ பிகாஸ் அவர் தான் அந்த டைமில் ஐசிஎம்ஆரோட சேர்பர்சனாக இருக்கார். க்ரீன் ரெவல்யூஷன் ஸோ காரணம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஸோ இந்தியா வந்து 75% வந்து நம்ம இன்னும் அக்ரிகல்ச்சரை தான் இண்டிபெண்டன்ஸ் முடிஞ்சப்போ நம்ம டெபெண்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து அக்ரிகல்ச்சரை டெபெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த லேண்டுலேருந்து தான் எல்லாத்தையுமே டெபெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது அந்த லேண்டுலேருந்து வந்த ப்ரொடக்டிவிட்டி வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா ஸோ நம்ம இப்போ விவசாயம் பண்ணுறோம், அறுவடை பண்ணுறோம், என் ஃபேமிலிக்கு மட்டும்தான் அது வந்து கரெக்டாக இருக்குது, ஸோ எனக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் அது பத்துது அப்படிங்கிற பட்சத்தில் நான் அதை எப்படி வியாபாரம் பண்ண முடியும்? எக்ஸசிவாக இருந்தால் மட்டும்தான் நான் வியாபாரம் பண்ண முடியும், மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் அதன் மூலமாக தான் நான் கொஞ்சம் வருமானத்தை வச்சு சாப்பிட முடியும். அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் ஸோ வேறு வழி இல்லை, நான் சாப்பிட்ற எனக்கு மட்டும்தான் அது பத்துது, எனக்கு அதிகமான ஈல்டு வேணும் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஏதோ ஒரு அல்டர்னேட்டிவை தேடி போகிற சிச்சுவேஷன் வருது. ஓகேவா? பிகாஸ் ஆஃப் யூஸ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஸோ நம்மளுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா டெக்னாலஜி அடாப்டேஷன் கிடையாது, கரெக்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ இது எல்லாமே இல்லாததுனால ஃபார்மர்ஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. இந்தியன் அக்ரிகல்ச்சர் அதே மாதிரி மான்சூன் டெபெண்டன்ட். நமக்கு சவுத் ஈஸ்ட் மான்சூன் வந்தால் மட்டும்தான் மேலே நார்த் இந்தியன் சைட்ஸ்லாம் ஸோ அவங்களால விவசாயமே பண்ண முடியும். சப்போஸ் அப்படி மழை வந்தாலும் என்ன ஆகும்? அதிகமான ஃப்ளட்டு வரும். ஸோ நம்ம வந்து வெறுமனே வந்து ஒரு மான்சூனை டெபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால ஸோ மான்சூன் வந்து போச்சு எப்படி சொல்கிறது, அது வந்து சரியாக வந்து பெய்யலை, மழை பெய்யலை அப்படின்னா நம்ம ரொம்ப அஃபெக்ட் ஆகும். மழை பெஞ்சாலும் விவசாயம் பாதிக்கப்படும். அப்படிங்கிற சிச்சுவேஷனில் என்ன ஆகுது, நம்மளுடைய இரிகேஷன் வந்து கரெக்டாக பண்ண முடியாமல் போயிடுது. அதே மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சரில் ஒரு தேக்க நிலை இருக்குது. ஸோ தேக்க நிலைக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பிரிட்டிஷ் பீரியடில் தான். ஸோ பிரிட்டிஷ் பீரியடில் கொண்டு வரப்பட்ட சில இந்த சமீன்தாரி சிஸ்டம், மகள்வாரி, ஸோ இந்த மாதிரிப்பட்ட ரைட்வாரி சிஸ்டம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா லேண்டு அதிகப்படியான லேண்ட் ஹோல்டிங்கை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு பெரிய பார்ட்டிஸ் ஒரு குறிப்பிட்டவங்க கையில் கொடுத்துருப்பாங்க. ஸோ சமீன்தார் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் லேண்ட் வாஸ் ஹேண்டில்டு பை ஒன் சமீன்தார். ஸோ அப்படின்னும் போது அந்த இடங்களில் வந்து ஒரு தேக்க நிலை இருக்குது. அவங்க வந்து அக்ரிகல்ச்சரை ஒழுங்காக பராமரிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடங்களில் வந்து அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா சரியாக விவசாயமெல்லாம் பண்ண முடியாமல் இருக்கிறது இந்த க்ரீன் ரெவல்யூஷன் மூலமாக வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மாற்றப்படுது. அடுத்து எம்எஸ் சுவாமிநாதனோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இஸ் அ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச். ஸோ இவர் தான் வந்து என்டையரிங் ப்ரீடிங் ப்ரோக்ராம் ஆஃப் டால் வெரைட்டிஸா. ஸோ நம்ம வந்து புது வெரைட்டிஸான க்ராப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்தியன் ப்ரீடர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு மெக்சிகோ ப்ரீடரை வந்து தே ஆர் இன்வைட்டிங். ஓகேவா? ஸோ அவர் பேர் வந்து நார்மன் இ பார்லாக். ஸோ நம்ம நார்மன் இ பார்லாக் பற்றி நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இஸ் ஹால்ட் அஸ் அ ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன். ஸோ இந்தியன் க்ரீன் ரெவல்யூஷன் தான் எம்எஸ் சுவாமிநாதன். ஸோ இவர் தான் எல்லாத்துக்குமே வந்து முதல் முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். ஹி வாஸ் ஃப்ரம் மெக்சிகோ. ஸோ மெக்சிகோவில் 1963 இவரை கூப்பிடுறாங்க. ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார்பில் கூப்பிடப்படுறாரு. ஸோ வந்து பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, என்ன ஐடியா கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்திய மண்ணுக்கு எந்த விதமான ஒரு டிராஃப்ட் வெரைட்டி செட் ஆகும், எந்த வீட் வெரைட்டி செட் ஆகும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஸோ மெக்சிகோலேயே விளையக்கூடிய ஒரு செமி டிராஃப்ட் வீட் வெரைட்டிஸ் தான் வந்து நம்ம இந்தியாவுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து 2 டைப் ஆஃப் டிராஃப்ட் வெரைட்டிஸை இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஒன்று வந்து லெர்மா ரஜோ, இன்னொன்று வந்து சொனாரோ 64.
சொனாரோ 64. இந்த 2 வெரைட்டிஸையுமே வந்து இவங்க சூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? 2 செமி டிராஃப்ட் வெரைட்டிஸ் என்னென்ன? லெர்மா ரஜோ, சொனாரோ 64. ஸோ இந்த 2 வெரைட்டிஸையுமே யூஸ் பண்ணி தான் ஹை ஈல்டை நம்ம கொண்டு வர முடியும். ஸோ வீட் ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு ரெவல்யூஷனை கொண்டு வரதுக்காக சொல்லப்பட்டது தான் இது. ஓகேவா? ஸோ என்னென்ன? லெர்மா ரஜோ, இன்னொன்று சொனாரோ 64. இது ரெண்டையுமே வந்து செமி டிராஃப்ட் வீட் வெரைட்டிஸ் இதை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து 1917 என்ன ஆகுது? ஸோ நார்மன் இ பார்லாக் வந்து நோபல் ப்ரைஸ் வாங்குறாரு. க்ரீன் ரெவல்யூஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்காகவும் அதில் இந்தியாவுடைய வளர்ச்சியை பார்த்ததுனாலையும் அவருக்கு நோபல் ப்ரைஸ் கொடுக்கப்படுது. ஸோ அதுக்கடுத்து இந்த வீட் breeding program, so 1917 to 80, so new ambassador high yielding draft wheat varieties was developed. ஸோ நிறைய புது வெரைட்டிஸில் வந்து டிராஃப்ட் வீட் வெரைட்டிஸ் அதுக்கடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ரெஸ்பாண்டட் ஃபேவரபிளி டு த ஃபர்டிலைசரா. ஸோ இம்பார்ட்டன்ட் ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் வந்து ஸோ எதுக்கு நிறைய உரங்கள் போடுறதுனாலையும் நிறைய இரிகேஷன் மூலமாகவும் பாசிபிள் ஆச்சு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம நிறையபடியாக பண்ணோம் அப்படின்னா ஸோ வந்து என்ன பண்ணுறது, நமக்கு நல்ல மகசூல், நல்ல ஒரு அறுவடை இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, இதன் மூலமாக நடந்த மெத்தட்ஸ், இதனால் இதை பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? க்ரீன் ரெவல்யூஷனுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து டபுள் அல்லது மல்டிபிள் கிராப்பிங் சிஸ்டம் மூலமாக பண்ணுவாங்க. சீட்ஸ் வித் சுப்பீரியர் ஜெனட்டிக்ஸாக, ஸோ அதிகப்படியான எப்படி சொல்கிறது, ஒரு சுப்பீரியர் ஜெனட்டிக்ஸ் உள்ளது தான் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது ஹை ஈல்டு வெரைட்டிஸ் க்ராப் தான். ஓகேவா? ப்ராப்பர் இரிகேஷன் இருக்கணும். அதே மாதிரி ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ் யூஸ் பண்ணணும். பெஸ்டிசைட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணணும். டிராக்டர்ஸ், ஹார்வெஸ்டர்ஸ், ட்ராஷர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஹை மாடர்ன் டெக்னாலஜிஸ் எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஃபார்மிங் ஏரியாஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் வந்து க்ரீன் ரெவல்யூஷன் அடாப்ட் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட சின்ன ஏரியாவுக்கு நம்ம நிறைய இரிகேஷன் வாட்டர் நம்ம பண்ண முடியாது. ஸோ ஒரு ஹெக்டேர்ஸ் தான் லேண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஸோ நம்ம அது எல்லாத்தையுமே இவங்களுக்கு கொண்டு வர முடியாது. இது எல்லாத்தையுமே ஒரு இடத்துல சின்ன இடங்களில் அடாப்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு நிறைய நஷ்டம் ஏற்படும். அப்படின்னும் போது நம்ம மொத்தமாக பல்க் ஆஃப் லேண்ட் வேணும். அப்படின்னும் போது கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் இந்த மாதிரி ஸோ மொத்தமாக கூட்டாக சேர்ந்து செய்கிற மாதிரி ஒரே வெரைட்டி ஆஃப் க்ராப் போடுற மாதிரி எல்லாம் கொண்டு வராங்க. ஸோ அப்போது என்னது, அந்த இரிகேஷன் ப்ராசஸை எக்ஸ்டென்சிவ் பண்ணுறாங்க. நார்த் இந்தியாவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வரைக்கும் வந்து பஞ்சாப், குஜராத் மாதிரிப்பட்ட ஸ்டேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸோ நம்ம நார்மலான பல்சஸ் அவங்களுக்கு என்னென்ன விவசாயத்துக்கு வருமோ அப்படி ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது டைவர்சிஃபைடாக போட்டுகிட்டு இருந்தாங்க. ஆனால் க்ரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா எப்படி சேஞ்ச் ஆகுது, ஸோ பஞ்சாப் ஏரியா அப்படின்னாலே கம்ப்ளீட்டாக வீட் ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு போயிடுறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அவங்களுக்கு இரிகேஷன் பண்ணுறதுக்கோ இல்லை ஃபர்டிலைசர் வாங்குறதுக்கோ ஒரே மாதிரியான க்ராப்பாக இருந்தால் ரொம்ப வசதியாக இருக்கும். அப்படிங்கிற காரணத்தினால தான் ஒரே மாதிரியான க்ராப் அந்த சிஸ்டமுக்கு கொண்டு போகிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பாருங்கள். ஸோ திஸ் ரெஃபர்ஸ் டு லார்ஜ் இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட் கெயின்ஸ் ரிசல்ட்டிங் ஃப்ரம் யூஸ் ஆஃப் ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் சீட்ஸாக. வீட் அண்ட் ரைஸில் தான் அதிகப்படியான ஒரு இது இருக்குது. ரெக்வயர் யூஸிங் ஃபர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறாங்க. ரெகுலர் சப்ளை ஆஃப் வாட்டர் இருக்கணும். அதே மாதிரி வந்து இன்புட் எல்லாமே கரெக்ட் ப்ரொப்போர்ஷனில் இருக்கணும். ஓகேவா? ஸோ கரெக்டான இன்புட் கொடுக்கணும். ஸோ ஃபர்டிலைசர் ஆகட்டும் எல்லாமே வந்து கரெக்ட் இன்புட் அடிக்வேட் குவான்டிட்டியில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாகுது. அதிகப்படி ஆகிட்டாலும் ஸோ பாதிக்கும். அப்படிங்கிறதுனால கரெக்டாக இருக்குது. ஓகேவா? ஃபார்மர்ஸ் who could benefit from high yield variety seeds, reliable irrigation கண்டிப்பாக பண்ணணும். ஸோ ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ், இந்த ஃபர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ் இது எல்லாத்தையும் வாங்குறதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃபினான்ஷியலாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஸோ ஃபஸ்ட்டு க்ரீன் ரெவல்யூஷனில் 1960 70s வரைக்கும் ஃபஸ்ட்டு க்ரீன் ரெவல்யூஷன் ஃபஸ்ட்டு ஃபேஸ் போகுது. ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ் வந்து ஸோ குறிப்பிட்ட ஸ்டேட்ஸுக்கு மட்டும் தான் கிடைக்கிது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து
பஞ்சாப், ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, ஸோ இங்கெல்லாம் வந்து அவங்க ரீஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க, யூஸ் பண்ணலை. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, வீட் க்ரோயிங் ரீஜன்ஸ் ஒன்லி ஃபர்தர் த யூஸ் ஆஃப் ஹை yield வெரைட்டிஸ் primarily benefited த. ஸோ வீட் எங்கெல்லாம் வளருதோ அங்கே மட்டும்தான் வந்து இந்த ஹை yield வெரைட்டி சீட்ஸ் கொடுக்கப்படுது, அவங்க என்கரேஜ் பண்ணப்படுறாங்க. செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன் செகண்ட் ஃபேஸில் தான் வந்து ஸோ இது நிறைய ஸ்டேட்ஸுக்கு வந்து வெரைட்டியாக வந்து எல்லா ஸ்டேட்ஸுக்கும் போகிற மாதிரி கொண்டு போகிறாங்க. த ஸ்ப்ரெட் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் ஸோ அச்சீவ் செல்ஃப் சஃபிஷியன்சி இன் ஃபுட் கிரெயின்ஸ். ஸோ முக்கியமான பாயிண்ட் அதான். ஓகேவா? அச்சீவ் செல்ஃப் சஃபிஷியன்சி. நம்ம இன்னொரு கண்ட்ரியை வந்து இன்னொரு கண்ட்ரியை நம்ம டெவலப், அதாவது குறிப்பாக வந்து அமெரிக்காவை தான். ஸோ அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணி நம்ம இனி ஃபுட்டுக்கு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற நிலைமை வருது. ஸோ அதே மாதிரி மித்த ஸ்டேட்ஸ் வேறு எதையுமே மித்த கண்ட்ரி எதையுமே டிபெண்ட் பண்ணாமல் நமக்கு நம்ம செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. ஸோ அக்ரிகல்ச்சரல் இம்பார்ட்டன்ட் தான், க்ரோத் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதே நேரங்களில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, நம்ம இண்டிஜினியஸ் க்ராப்பில் வந்து தேவையான அவுட்புட் வரதில்லை. நம்ம நிறைய பேர் வந்து அவங்கவுங்க தேவைக்கான ஸோ ஃபுட்டு மட்டும்தான் அவங்க எடுக்க முடியுது. ஸோ இது வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் நம்ம விற்க முடியல. ஸோ எப்போ வந்து நம்மளால் கொண்டு போக முடியும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஸோ அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் எப்போ கொண்டு போக முடியும் அப்படின்னா சர்ப்ளஸ் வரணும். மார்க்கெட்டட் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லப்படுறது நம்மளுடைய தேவைக்கு போக மிச்சம் இருக்கிற எல்லாமே வந்து மார்க்கெட்டட் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கொண்டு போய் விற்று நம்மளால் வந்து பைசா பார்க்க முடியும், அதாவது வந்து வியாபாரமாக்க முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மார்க்கெட்டட் சர்ப்ளஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அதிகமாக வருதோ அந்த அளவுக்கு நமக்கு லாபம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அது நம்ம தேவைக்கு போக மிச்சம் இருக்கிற ஃபுட் கிரெயின்ஸ் எல்லாமே மார்க்கெட்டட் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதை வந்து நம்ம மார்க்கெட்டில் விற்று பைசா வாங்கிக்கலாம். ஸோ இந்த க்ரீன் ரெவல்யூஷன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இந்த மார்க்கெட்டட் சர்ப்ளஸ் வந்து அதிகப்படியாக மாறுது. ஓகேவா? ஸோ ரைஸ் அண்ட் வீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறதுனால நிறைய ஃபார்மர்ஸ் வந்து நிறைய விளைநிலைகளை விற்க முடியுது, அதாவது வந்து தான் விவசாயம் பண்ண மிச்சத்தை வந்து விற்க முடியுது. ஆஸ் அ ரிசல்ட் வந்து ப்ரைஸ் ஆஃப் ஃபுட் கிரைன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப லோ இன்கம் குரூப், சாப்பாட்டுக்கே ஒரு வேளை சாப்பாடு 2 வேளை சாப்பாடு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறவங்களால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை வாங்க முடியுது, சமைக்க முடியுது, சாப்பிட முடியுது. ஸோ இதுதான் வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரீன் ரெவல்யூஷன் என்ன பண்ணுறாங்க? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து லோ இன்கம் குரூப் ஆஃப் பீப்புளும் வந்து அரிசியை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, வீட்டை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்களாலையும் பர்ச்சேஸ் பண்ணுற லெவலுக்கு போக முடியுது. ஓகேவா? ஸோ க்ரீன் ரெவல்யூஷன் என்ன பண்ணுது? சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் enable the government to procure sufficient amount of food grains to build the stock வைக்கிற அளவுக்கு வந்து க்ரீன் ரெவல்யூஷன் நமக்கு ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்தி இருக்கு. ஸோ ஃபுட் தேவைப்படுது அப்படின்னும் போது இப்போ கூட நம்ம கிடங்குகளில் ஸோ ஸ்டாக் வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு தேவைக்கு எப்போது ரொம்ப பஞ்சம் வருது அப்படின்னா குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸை வந்து அவங்க நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்படிங்கிற சிஸ்டம் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீன் ரெவல்யூஷன் மூலமாக தான் வரவே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு க்ரீன் ரெவல்யூஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா செல்ஃப் சஃபிஷியன்சி, ஃபுட்டுக்கு மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. பட் அதோடைய ப்ளஸ் மைனஸ் எல்லாமே சேர்ந்து தான் வருது. ஓகேவா? ஸோ த நேஷன் ஹேஸ் பெனிஃபிட்டட் ஃப்ரம் க்ரீன் ரெவல்யூஷன்லேருந்து இதானாலும் ரிஸ்க்குக்கு நம்ம தவிர்க்கலை. கண்டிப்பாக இதில் சில ரிஸ்க்கும் இருந்துச்சு. என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? பிட்வீன் ஸ்மால் அண்ட் பிக் ஃபார்மர்ஸுக்கு நடுவில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து ஒரு கேப்பை வந்து உருவாக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிக் ஃபார்மர்ஸால் மட்டும்தான் வந்து இந்த அவங்க சொல்கிற இன்புட்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ண முடியும். ஸோ ஃபெர்டிலைசர் பர்ச்சேஸ் பண்ணுறதாகட்டும், பெஸ்டிசைட்ஸ் ஆகட்டும், வாட்டர் இதாகட்டும், இரிகேஷன் ஆகட்டும், எல்லாத்தையுமே வந்து ஸோ பெரிய பெரிய ஃபார்மர்ஸால் தான் பண்ண முடியுது. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து மந்தமாக தான் இருந்த மாதிரி இருக்குது. ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா கவர்மெண்ட் வந்து அதுக்கு நிறைய சப்சிடிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதன் மூலமாக இதோடைய இந்த பெரிய டிஃப்ரென்ஸை வந்து கொஞ்சம் நம்ம வந்து அந்த கேப்பை வந்து மினிமலைஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஹை yield வெரைட்டி கிராப்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க? ஸோ இது வந்து புது வெரைட்டி அப்படின்னும் போது நிறைய வந்து பெஸ்ட் அட்டாக். ஸோ நம்ம ஸ்மால் ஃபார்மர்ஸை வந்து அவங்களால இதை ரீபே பண்ண முடியாது. சப்போஸ் வந்து ஒரு பெஸ்ட் அட்டாக் பண்ணுது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா கண்டிப்பாக வந்து உரம் வாங்கி போட்டிருக்கணும். இதெல்லாம் ரொம்ப வந்து பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து நம்ம எப்படி சொல்கிறது, பெஸ்ட் அட்டாக்கெல்லாம் கண்டிப்பாக ஜென்ரலாகவே இருக்கும். ஸோ ரெகுலராக உரம் எல்லாம் வாங்கி போட்டுகிட்டே இருக்கணும். அப்படின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா
ஸோ நம்மளுடைய மண் வளம் பாதிக்கப்படுது. அதே மாதிரி தோஸ் எவ்ரிதிங் இந்த பெஸ்ட் அட்டாக். ஃபார்மர் கஷ்டப்பட்டு போட்ட எல்லாத்தையுமே வந்து ஒரு பெஸ்ட் அட்டாக் மூலமாக எல்லாத்தையுமே இழந்துடுற மாதிரி ஆயிடுது. ஸோ அவர் கண்டினியூஸாக ஃபர்டிலைசர் இது எல்லாத்தையுமே போட்டுகிட்டே இருக்கார். ஸோ இன்னொன்று இது வந்து இன்னொரு அவுட்கம்மாக வருது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபேஸ் பண்ணுறாங்க. எப்படி? ஸோ ரொம்ப லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து லோன்ஸ் கொடுக்கறது, அதே மாதிரி சப்சிடிஸ் கொடுக்கறது, ஃபர்டிலைசரில் சப்சிடிஸ் அப்ளை பண்ணுறது, தேவையான ஃபார்மர்ஸுக்கு தேவையான இன்புட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கொடுத்தாங்க. ஸோ அவுட்புட் ஆஸ் இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் கோர்ஸ் ஆஃப் டைம். க்ரீன் ரெவல்யூஷன் ஸ்மால் ஃபார்மர்ஸையும் ஓரளவுக்கு பெனிஃபிட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? இந்த லோனும் இந்த சப்சிடிஸும் தான். ஸோ இதை கொடுக்க ஆரம்பித்ததுனால தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஓரளவுக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியுது. ஸோ பெரிய ஃபார்மர்ஸுக்கும் லிட்டில் ஃபார்மர்ஸுக்கும் பெரிய அளவில் வந்து ஸோ டிஃபிகல்ட்டிஸ் இல்லாமல் போனதுக்கான காரணம் இதுதான். டிஃப்ரென்சஸ் இல்லாமல் போனதுக்கான காரணம். ஸோ ரிஸ்க் ஆஃப் ஸ்மால் ஃபார்மர்ஸ் பீங் ruined when pests attacked their crops was controllably reduced by the services rendered by research institute established by the government. ஸோ இந்த பெஸ்ட் அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் சார்பில் வந்து நிறைய ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் செட் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து அந்த சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ண ஆரம்பித்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அதுக்கடுத்து ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்டிலைசர் யூசஸ் எப்படி இருந்துச்சு, என்னென்ன ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணாங்க, ஸோ அதுக்கப்புறம் பெஸ்டிசைட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நைட்ரோஜினியஸ் ஃபர்டிலைசர் அப்படின்னு அழைக்கப்படுற அமோனியம் சல்ஃபேட், அமோனியம் நைட்ரேட், யூரியா. ஸோ யூரியா ஃபஸ்ட்டு யூரியா அடாப்ட் பண்ண ஆரம்பித்தது ஸோ இந்த க்ரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் தான். ஸோ அதுக்கடுத்து பாஸ்பேட் ஃபர்டிலைசரான அமோனியம் பாஸ்பேட், கால்சியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட், ஸோ இதை நம்ம சூப்பர் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவோம். பொட்டாசியம் ஃபர்டிலைசரான பொட்டாசியம் சல்ஃபேட், பொட்டாசியம் நைட்ரேட், நைட்ரஜனியஸ் ஃபர்டிலைசர்ஸான ஸோ இதுவும் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்ம சாயிலோடைய க்ரோத்துக்காக தான். ஓகேவா? ஸோ இந்த பெஸ்டிசைட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஸோ ஆர்கானிசம்ஸ் கால்ட் பெஸ்ட். ஸோ நம்ம தேவையில்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணுற தேவையில்லாத அந்த பெஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ஸோ கொல்றதுக்காக தான் இந்த பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறோம். என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அமோனியம் ஃபர்டிலைசர்ஸ் என்னென்ன, பாஸ்பேட் ஃபர்டிலைசர் என்னென்ன, பொட்டாசியம், நைட்ரோஜினியஸ், ஸோ இது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி வச்சுக்குவோம். அடுத்து மெக்கானிசைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ எந்த மாதிரி வந்து மெக்கானைசேஷன் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஸோ டிராக்டர்ஸ், பம்பு, வாட்டர் பம்ப் ஆகட்டும், ஸோ ஹார்வெஸ்டர்ஸ், லேண்ட் லெவலர்ஸ், கல்டிவேட்டர்ஸ், பவர் ஆப்ரேட்டட் டிராக்டர், ஸ்ப்ரேஸ், ரீப்பர்ஸ், ட்ரெஸ் ஹோல்டர்ஸ், ட்ராலிஸ், மெக்கானிக்கல் பிக்கர்ஸ், ஸோ இது எல்லாத்தையுமே புது மெஷின்ஸ் வந்து க்ரீன் ரெவல்யூஷன்ஸ் மூலமாக அடாப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இது வந்து அக்ரிகல்ச்சரல் லேபர் ஷார்ட்டேஜை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ண ஆரம்பிச்சது. ஸோ அவங்களுக்கு வேலைகள் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆகிறதுக்கு இதுவே காரணமாயிருது. ஓகேவா? ஒரு சைடு வந்து அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்குது, ஃபார்மர்ஸ் வந்து வேலைக்கு வந்து ஆட்கள் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து ஓரளவுக்கு மினிமைஸ் பண்ண ஆரம்பித்தாலும் ஒரு பக்கத்தில் வந்து இவங்க எல்லாரும் ஓவர்டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மெக்கானிசைசேஷன் வந்து ஓவர்டேக் பண்ண ஆரம்பித்து நிறைய ஃபார்மர்ஸுக்கு வேலை இல்லாமல் போயிடுது. அவங்க வேறு மாதிரி ஷிஃப்ட் ஆகிறதுக்கான ஒரு காலத்தோட கட்டாயம் வந்து இந்த இடங்களில் வந்துடுது. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் எப்போ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஸோ நிறைய வாட்டர் தேவை. ஓகேவா? நல்ல இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் தேவை, நிறையபடியான வாட்டர் இருக்குது. ஓகேவா? ஸோ வெல் இரிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வெல் இரிகேஷன் அப்படிங்கிறது என்னது? ஸோ டியூப்வெல்ஸ் மூலமாகவோ டெக்வெல் மூலமாகவோ பண்ணுறது. ஓகேவா? ஸோ இது எங்கே முக்கியமாக வந்து இந்த வெல் இரிகேஷன் எங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பிளெயின் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா, எஸ்பெஷலி பஞ்சாப், ஹரியானா, இந்த ரீஜனில் வந்து இந்த போர்வெல் யூஸ் பண்ணுற அந்த மாதிரி சிஸ்டம்ஸ் அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதன் மூலமாக வந்த நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர். நமக்கு தெரியும் வேர்ல்டுலேயே வந்து அதிகப்படியாக கிரவுண்ட் வாட்டர் கன்சூம் பண்ணுறது நம்ம தான். ஸோ அதுக்கான ஒரு முக்கியமான ஸ்டெப் ஆகிறது இந்த க்ரீன் ரெவல்யூஷன் தான். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து கேனல் இரிகேஷன் பண்ணுறாங்க. கேனல் இரிகேஷன் அப்படிங்கிறது நம்ம நார்மலாக சவுத் இந்தியன் ரீஜனில், ஸோ அதே மாதிரி கங்கா யமுனா ரீஜன்லலாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. கேனல் இரிகேஷன் எதுக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா கிளேயி சாயில். ஸோ அந்த சாயிலுக்கு எல்லாமே இது வந்து வாட்டர் பெர்குலேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற இடங்களில் கேனல் இரிகேஷன்ஸ் பண்ணுவாங்க.
ரிவர் லிஃப்ட் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது ரிவர்லேருந்து தண்ணி எடுத்து ஸோ அதை வந்து இரிகேஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி சிஸ்டம். ஓகேவா, அது வந்து மேக்ஸிமம் சவுத் இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ காவேரியிலேருந்து தண்ணி திறந்து விடுவாங்க, அதன் மூலமாக வந்து விவசாயம் பண்ணுறது. ஸோ அது அந்த மாதிரி அறுவடை அந்த மாதிரி பண்ணுறது வந்து நம்ம வந்து ரிவர் லிஃப்ட் இரிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, தண்ணியை வந்து அடிக்கடி திறந்து விடுவாங்க. ஸோ அவங்க இந்த குறிப்பிட்ட காலங்களில் தண்ணியை திறந்து விட்டு அதன் மூலமாக வந்து இரிகேஷன் பண்ணுறது. ஓகேவா, டேங்க் இரிகேஷன் அப்படிங்கிறது ஸ்மால் ஸ்டோரேஜ் ரிசர்வையர். ஸோ அண்ட் ஆஃப் ஸ்மாலர் கேட்ச்மெண்ட் ஏரியா, ரொம்ப கம்மியான ஏரியாவுக்கு வந்து நம்ம நார்மல் டேங்க் இரிகேஷனே பண்ணிக்கலாம். அது இதோடைய ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, க்ரீன் ரெவல்யூஷன் எந்த அளவுக்கு வந்து நமக்கு இம்பேக்ட் ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ 1970 எப்படி ஃபுட் கிராஜுவேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பார்த்தோமா. ஸோ இந்த நம்மளுடைய ப்ரொடக்ஷன் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படிங்கிறதுக்கான கிராஃப் தான் இது. ஓகேவா, அடுத்து எக்கனாமிக்கலாக என்ன மாதிரியான ரிசல்ட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஸோ நியூ டேம்ஸ், ஸோ நிறைய இரிகேஷன் தேவை அப்படின்னும் போது நிறைய புது டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் வருது. ஸோ இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அதிகமாகுது. ஓகேவா, டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னும் போது என்ன ஆகுது, ஸோ அது நிறைய வேலை வாய்ப்புகளை கொடுக்குது. ஸோ நம்ம புது டெக்னாலஜி அடாப்ட் பண்ணணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு நிறைய இண்டஸ்ட்ரியல் க்ரோத் டெவலப் ஆகுது. அதன் மூலமாக ஜாப் வந்து ஷிஃப்ட் ஆகுது. ஓகேவா, நம்ம ஜாப் க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத காட்டிலும் ஜாப் வந்து ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அக்ரிகல்ச்சரல் செக்டார்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இண்டஸ்ட்ரியல் சர்வீஸ் செக்டார் அந்த அளவுக்கு டாமினண்ட்டாக இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸுக்கு போக ஆரம்பிக்கணும். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் ஷிஃப்ட் மாதிரி நடக்க ஆரம்பிக்குது. குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் பீப்புளாக, ஸோ பீப்புளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. அக்ரிகல்ச்சரல் மட்டுமே எல்லாருமே டிபெண்ட் பண்ணி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கிறோம். ஓகேவா, ஸோ லோன்ஸ் டு கிவன் த வேர்ல்டு பேங்க்லேருந்து லோன் எடுக்க ஆரம்பித்தோம். டேக்கன் ஃப்ரம் த வேர்ல்டு பேங்க்கில் இதை எடுத்த வந்து க்ரீன் ரெவல்யூஷனுக்காக எடுத்த லோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்தியா வந்து கடனை அடைச்சிருது. ஓகேவா, ஸோ இதனால் ஏற்பட்ட சோஷியாலஜிக்கல் ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஜாப் வந்து க்ரியேட் ஆனது மட்டும் இல்லாமல் நாட் ஒன்லி ஃபார் த அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கர்ஸ் பட் ஆல்சோ ஃபார் த இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸுக்கு நிறைய ஜாப் க்ரியேட் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்ட்ரிஸ் ஆகட்டும், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன்ஸ், இது எல்லாமே வந்து சொசைட்டியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்லிஃப்ட் பண்ணுது. ஒரு சொசைட்டியே டெவலப் ஆகிறதுக்கு காரணமாக அமையுது. வேறு என்னென்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, க்ரீன் ரெவல்யூஷன் இந்திரா காந்தி அவங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக மாற்றுறது வந்து ஸோ இந்த க்ரீன் ரெவல்யூஷனாக சொல்லலாம். ஓகேவா, ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டர் வந்து ஒரு ஸ்டார்விங் நேஷனாக இருக்கும். மற்ற நேஷனை வந்து நம்ம ஃபுட்டுக்காக டிபெண்ட் பண்ணி இருந்ததை இவங்க பீரியட் கம்ப்ளீட்டாக மாற்றிடுது. ஓகேவா, பெட்டர் வாட்டர், ஃபர்டிலைசர், லேண்ட் இல்லை அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஸோ அவங்களால கரெக்டான ஈல்டு அச்சீவ் பண்ண முடியாமல் இருக்கிறத கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப நிறைய பேர் வந்து ஒரு சின்ன சின்ன லேண்ட் ஓன் பண்ணுறவங்க தான். இந்தியாவை பொறுத்த வரைக்குமே நிறைய ஸ்மால் ஹோல்டிங் லேண்ட் ஹோல்டர்ஸ் தான் இருப்பாங்க. 1 ஹெக்டேர்ஸுக்கு கீழே கம்மியாக லேண்ட் வச்சுருக்கவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அது இன்னும் வந்து நம்ம லேண்டோட வேல்யூ அதிகமாகும் போது என்ன பண்ணுவாங்க, ஸோ நிறைய பிளாட்டு போட்டு விற்கிறதாகட்டு, ஸோ நிறைய வந்து லேண்டை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, ஸோ பெரிய பெரிய லேண்டு வச்சுருக்கவங்க அவங்க வந்து லேண்டை திருப்பி கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் சிச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் வந்து வேறு மாதிரியான ரிசல்ட்ஸை வந்து கொடுக்க ஆரம்பிச்சு. ஸோ இப்போ செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷனுக்கான காரணங்கள் என்னென்ன, நம்ம ஏன் செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷனுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 2002 வந்து இந்த செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற டாபிக் வந்துச்சு. ஸோ இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஸோ இன்டைரக்ட்லி ஈல்டு அதிகப்படுத்துறது தான். இன்னும் வந்து ஈல்டு அதிகப்படுத்தணும், அக்ரிகல்ச்சரை க்ரோத் ஆக்கணும். ஸோ இப்போ இருக்கிற அந்த 3% to 4% அந்த மாதிரி நம்ம அக்ரிகல்ச்சர் க்ரோத் ரேட்டை அதிகப்படுத்தணும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருந்தாலும் ஸோ ஓரளவுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு சஸ்டைனபிள் ஓகேவா நம்ம ஃப்யூச்சரை பற்றியும் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை பற்றியும் யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஸோ இந்த அதிகப்படியான ஃபர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு க்ரீன் ரெவல்யூஷன்லேருந்து எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இந்த நிலங்கள் வந்து மலட்டுத்தன்மையாகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லேண்டுக்கு இருக்கிற அந்த ஸோ ஃபர்டிலைசிங் அந்த கேப்பபிலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் வந்து முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. ஓகேவா, ஸோ செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷனுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஸோ நான் ஃபுட் கிரெயின்ஸ்
முக்கியமாக நம்ம நான் ஃபுட் கிரெயின்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். வெறுமனே ரைஸ் வீட்டுன்னு இல்லாமல் நான் ஃபுட் கிரெயின்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். குளோபல் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை அதிகப்படுத்தணும். அதாவது இன்னும் ஃபுட் கிரெயின்ஸை அதிகப்படுத்தணும். அதுதான் ஓகேவா. ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதிகப்படுத்தணும். இரிகேஷன், ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் இது எல்லாத்தையுமே அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட நீட் ஃபார் க்ரீன் ரெவல்யூஷன் தேவை என்னென்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இன்னும் க்ரோத்து தான். இன்னும் அதிகப்படியான க்ரோத் தான் நம்ம முக்கியமாக சொல்கிறோம். ஓகேவா. ஸோ அது ஒரு பக்கம் நம்ம வந்து சஸ்டெயினபிள் அப்படின்னு சொன்னாலும் இன்னும் நம்மளுக்கு க்ரோத்தை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அதுதான் உண்மை. அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் என்னென்ன மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி செக்டாரை பொறுத்த வரைக்கும் வீட்டு, ரைஸ், மெய்ஸ் இதெல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாகுது. இம்போர்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைச்சிட்டோம். அமெரிக்கா மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருந்தது, நம்ம இப்போ செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகிட்டோம். எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் புதுசான வேலைகளை க்ரியேட் பண்ணுது. இரிகேஷனை தாண்டி டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஃபுட் ப்ராசஸிங், மார்க்கெட்டிங் இந்த மாதிரி புதுசான நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கு. ஃபார்மர்ஸை பெனிஃபிட் பண்ணியிருக்கு. ஓகேவா. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஃபார்மர்ஸுக்குன்னு ஒரு இன்கம் கொண்டு வரப்போகுது. ஸோ லேண்ட்லெஸ் லேபர்ஸும் நிறைய வந்து இதன் மூலமாக பெனிஃபிட் ஆகுறாங்க. ஓகேவா. கமர்ஷியல் ஃபார்மிங்க்கு போகிறாங்க. ஓகேவா. ஸோ சப்சிடென்ஸ் ஃபார்மிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா சப்சிடென்ஸ் ஃபார்மிங் அப்படின்னா ஸோ நமக்கு மட்டும்தான் அந்த நிலம் வந்து ஸோ அந்த நிலத்துலேருந்து வர மகசூல் வந்து அது நம்ம குடும்பங்களுக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம அறுவடை பண்ணோன்னா நான் மட்டும்தான் சாப்பிட முடியும். நான் என் ஃபேமிலி எல்லாம் அந்த அந்த ஒரு ஹோல் பீரியட் ஆஃப் டைமுக்கு சாப்பிட முடியும் அப்படின்னு இருக்கிறது சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து கமர்ஷியல் ஃபார்மிங்க்கு மாறுறது, அதாவது மார்க்கெட்டட் சர்ப்ளஸை வந்து அதிகப்படுத்தி கமர்ஷியல் ஃபார்மிங்க்கு மாறியிருக்காங்க. இதெல்லாமே வந்து அச்சீவ்மெண்ட்ஸ். ஓகேவா. நெகட்டிவ் இல்லாமல் போகலை. ஸோ ரிடக்ஷன் இன் ஜெனட்டிக் டைவர்சிட்டி. ஸோ ஜெனட்டிக் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறது இது ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து இந்த எப்படி சொல்கிறது, இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டது ஜல்லிக்கட்டு இஷ்யூ. ஜல்லிக்கட்டு இஷ்யூ எதுக்காக அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இதுக்கு தான். ஸோ ஜெனட்டிக்கல் டைவர்சிட்டி வேணும். நம்மளுடைய பூர்வீகமாக இருக்கிற நம்மளுடைய நாட்டு ஸோ விதைகளுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த டைம் நம்ம ஃபுட்டு தேவை இருந்ததுனால அதை மறந்துட்டோம். ஸோ போக போக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஸோ அந்த மண் வளங்கள் ரொம்ப பாதிக்கப்படுது. ஸோ ஜெனட்டிக்கலாக டைவர்சிஃபைடே இல்லை. ஸோ அப்படின்னும் போது நிறைய ஈஸியாக வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் இல்லாமல் போயிடுது. ஸோ நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப ரொம்ப குறைய ஆரம்பிக்குது. நமக்கு ஃபுட் டைவர்சிட்டி அதிகமாக வேணும். நிறைய வெரைட்டிஸில் இருந்தால் நம்மளுடைய நாட்டு, அதாவது நம்ம ஊர்லேயே விளையக்கூடிய நம்மளுடைய பூர்வீகமான அந்த நெல்லுகள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து நம்மளை நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில பாதிப்புகள் ஃப்யூச்சரில் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோம். இதனால் திருப்பியும் நம்ம பழையபடி நம்ம ஜெனட்டிக்கல் டைவர்சிட்டி வேணும் அப்படிங்கிற மாதிரி வர ஆரம்பிக்குது. ஓகேவா. ஸோ நம்மளுடைய நாட்டு இதுக்கே போங்க. ஸோ நிலங்களை வந்து பால்படுத்தாதீங்க, நிலங்கள் அதிகமான ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு கொண்டு வராங்க. அப்போ நமக்கு ஃபுட்டு தேவைப்பட்டுச்சு. இப்போ நம்ம ஃபுட் சஃபிஷியன்ட் ஆகிறதுனால இப்போ நம்மளுடைய லேண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு தான் ஆகணும். பிகாஸ் நம்மளுக்கு தேவையான ஃபுட்டு இப்போ நம்ம எப்படி கன்சியூம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வி ஹாவ் டு கோ ஃபார் ஜெனட்டிக்கலி டைவர்சிஃபைட் கிராப்ஸ். நிறைய புதுசான கிராப்ஸை எப்படி அடாப்ட் பண்ணுறது. ஸோ வெறுமனே ரைஸையும் வீட்டையும் மட்டுமே பண்ணாமல் ஸோ எப்படி மிச்ச ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் மித்த எல்லா கிராப்ஸையும் நம்ம இதுக்குள்ளே கொண்டு வரது அப்படிங்கிறத நம்ம இந்த பாலிசிஸுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுற மாதிரி வருது. ஓகேவா. ஸோ க்ரீன் ரெவல்யூஷன் நிறைய வந்து பாசிட்டிவ்ஸ் கொடுத்துருந்தாலும் நம்ம நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்னென்ன ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கணும். அதே மாதிரி கிரேட்டர் வல்னரபிலிட்டி டு பெஸ்ட். ஸோ பெஸ்ட் அட்டாக்னால என்ன ஆகுது, ஸோ ஃபுல்லாக நம்ம போட்ட அறுவடை பண்ண விவசாயம் பாதி பாலாக போயிடும். அதே மாதிரி அது பெஸ்ட் அட்டாக்கை தடுக்கிறதுக்காக நிறைய பெஸ்டிசைட்ஸை யூஸ் பண்ணுவோம். அதன் மூலமாக லேண்டோடைய வளம் பாதிக்கப்படுது. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ், ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் ஆகுது. நான் சொன்ன மாதிரி நிறைய ஃபார்மர்ஸ் வந்து தன்னுடைய வேலையை இழந்துடுவாங்க. மெக்கானிக்ஸ் ஜாஸ்தியாக வர்றதுனால ஃபார்மர்ஸோட வேலை போயிடும். அப்போ அவங்க நிறைய டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் வேலை தேடி அர்பன் ஏரியாஸுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. லேண்டு கொஞ்சம் கொஞ்சமாக டிகிரேட் ஆக ஆரம்பிக்குது. அது உண்மை. நான் இப்போ சொன்னது தான், நிறைய ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறது தான் முக்கியமான காரணம். கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீட் ஆகுது. நிறைய இரிகேஷனுக்கு நிறைய கிரவுண்ட் வாட்டர், வெல் இரிகேஷன் ஃபார் ஸோ எஸ்பெஷலி இந்த கண்ட்ரி ஸ்டேட்ஸ் ஆஃப் ஹரியானா, பஞ்சாப் எல்லாம் நிறைய கிரவுண்ட் வாட்டரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி
ஸோ அது வந்து கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீஷன் ஆக ஆரம்பிச்சிடுது. ஸோ எக்காலஜிக்கலாகவும் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பெஸ்டிசைட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால அதோடைய மிச்சம் ரெசிடியூ அப்படின்னு அழைக்கப்படுற அந்த மிச்சங்கள் எல்லாமே வந்து எதில் வரும் அப்படின்னு பார்த்தா நம்ம சாப்பிட்ற ஃபுட் கிரெயின்ஸில் வரும். ஸோ அதன் மூலமாக நமக்கு உடம்புகளில் நிறைய பாதிப்பு வர ஆரம்பிக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி டிஸ்பேரிட்டி அமங் ஃபார்மர்ஸ். ஸோ இன்கமும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா டிஸ்பேரிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு வந்து நமக்கு வெளியில் அவுட்புட் வரும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஸோ நிறைய வரல. ரொம்ப ரொம்ப ஸ்மால் ஃபார்மர்ஸால் வந்து அந்த விளை நிலங்கள் வாங்குறது, விதை நிலங்கள் வாங்குறதுக்கும் அவங்களுக்கு தேவையான இரிகேஷனுக்கும் ஸோ இதுக்குமே வந்து பைசா சரியாக போயிடும். மிச்சம் வர அவுட்கமுக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அவங்களுக்கு வர இன்கம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ரொம்ப கம்மியான லெவலில் வருது. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா சப்சிடிஸ் எல்லாமே வந்து சரியாக போய் சேருதா? ஸோ அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான கொஷின் தான். ஓகேவா? ஸோ கவர்மெண்ட் கரெக்டான பாலிசிஸ் மூலமாக ப்ரொவைட் பண்ணுற நிறைய சப்சிடி ஸ்கீம்ஸ் ஆகட்டும், நிறைய லோன் ஆகட்டும், மேக்ஸிமம் யார் அடாப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா லேண்ட் ஹோல்டர்ஸில் பெரிய லேண்ட் ஹோல்டர்ஸ் தான் இதை வந்து வாங்கிக்குவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சின்ன லேண்ட் ஹோல்டர்ஸால் இது வந்து அவங்களால இதை வாங்கிக்க முடியுதா அப்படின்னு கேட்டாச்சுன்னா ஒரு கொஷின் தான். இன்ன வரைக்குமே அதுக்கான கொஷினாக தான் இருக்குது. ஓகேவா? இன்க்ரீஸ் சோஷியல் கன்ஃப்ளிக்ட் அதிகமாகுது. ஓகேவா? பிட்வீன் ஓனர்ஸ் அண்ட் டெனன்ட் ஃபார்மர்ஸ். ஸோ ஏற்கனவே இருக்கிறவங்க எம்ப்ளாயர்ஸ் இவங்களுக்கு நடுவில் செமீன்தார்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நடுவில் ஸோ இவங்களுக்கு நடுவில் எல்லாம் கன்ஃப்ளிக்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா கன்ஃப்ளிக்ட் ரூரல் சொசைட்டி. ஸோ லார்ஜ் அண்ட் ஸ்மால் ஃபார்மர்ஸ் இவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் தான் நிறைய கன்ஃப்ளிக்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு கேப் வந்து ஜாஸ்தியாகிடுது. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன் ஃபார் சஸ்டைனபிள் லைவ்லிஹுட். ஸோ நான் சொன்ன மாதிரி செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது ரூரல் டெவலப்மெண்ட்டு தான். ஆனாலும் வந்து நம்ம சஸ்டைனபிளாக இன்னும் நம்ம எப்படி சொல்கிறது ரொம்ப நிலங்களை பால்படுத்தாமல் எப்படி பண்ணுறது. ஸோ அதுக்கு தான் வந்து ஜெனட்டிக்கலாக போகிறாங்க. ஓகேவா? ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸுக்கு போகும்போது ஸோ இதையெல்லாம் எப்படி கம்மி பண்ணுறது, இன்னும் நம்ம பெஸ்டிசைட் ஃபர்டிலைசர் யூஸ் எல்லாம் குறைச்சி ஸோ எப்படி வந்து இன்னும் ஈல்டை வந்து ஜாஸ்தி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. ஸோ இன்னும் டெக்னாலஜியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. ஸோ செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷனுக்கான தேவை என்ன வந்து போச்சு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஸோ இன்னும் வந்து 65% ஆஃப் பாப்புலேஷன் வந்து வில்லேஜஸில் தான் இருக்காங்க. 70% ஆஃப் பீப்புள் வந்து அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணி தான் இருக்காங்க. ஓகேவா? க்ரீன் ரெவல்யூஷன் வந்து 1960 லான்ச் பண்ணாலும் ஸோ வெல் இரிகேட்டட் ஏரியாஸில் மட்டும்தான் வந்து அவங்க வந்து லான்ச் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நாட் சக்ஸஸ்ஃபுல் இந்த ரெயின்ஃபெட் ஏரியாலலாம் அது இன்னும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. ஓகேவா? ஸோ வந்து மழை வரக்கூடிய இடங்களில் நல்ல மழைப்பொழிவு இருக்கக்கூடிய இந்த ஈஸ்டர்ன் ஏரியாக்கள் எல்லாமே வந்து அது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகலை. அங்கெல்லாம் தண்ணி நல்ல அவைலபிலிட்டி இருந்தாலும் அங்கெல்லாம் அவங்களால கொண்டு போக முடியல. ஓகேவா? க்ரீன் ரெவல்யூஷன் வந்து நம்மளை செல்ஃப் சஃபிஷியன்ட் ஓகேவா ஃபுட் கிரெயின்ஸில் செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக மட்டும்தான் மாற்றிருக்கு. ஆனால் அது வந்து என்விரான்மெண்டலாகவும் எக்காலஜிக்கலாகவும் நம்மளை ரொம்ப பாதிச்சிருக்கு. ஸோ நிறைய நம்ம வந்து என்விரான்மெண்டலாக ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கும். நம்ம என்விரான்மெண்ட் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? கிரவுண்ட் வாட்டர் நிறைய டிப்ளீட் ஆகிருக்கு. ஸோ க்ரோத் வந்து ஆல்மோஸ்ட் அக்ரிகல்ச்சரல் செக்டார் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டாக்னண்ட்டாக ரொம்ப வளர்ச்சி இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் மூலமாக இது என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸை கொண்டு வரது மூலமாக ஈல்டு அதிகப்படுத்த முடியும், ஃபர்டிலைசர் யூசேஜ் கம்மி ஆயிரும், இரிகேஷன் யூசேஜ் கம்மி ஆயிரும் அப்படின்னு அந்த பழைய க்ரீன் ரெவல்யூஷனுக்கு நம்ம நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னது எல்லாத்தையுமே இது கொஞ்சம் பாசிட்டிவாக மாற்றினாலும் இந்த செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன் இந்த ஜிஎம் கிராப்ஸோடைய நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் அப்படின்னு கொஞ்சம் இருக்குது. என்னென்ன சொல்லலாம்? ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனாலமா நம்ம ஹெல்த் வந்து அதிகமாக பாதிக்கப்படும், எக்காலஜிக்கலாக கான்சிக்வன்சஸ் வரும், ஸோ இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேறு மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இங்கே நம்ம சொன்ன பழைய காரணங்களை ஓரளவுக்கு தடுத்துடலாம். ஓகேவா? ஸோ குளோபல் வார்மிங் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா சீ லெவல் ரைஸ் ஆகிட்டே போகுது. ஸோ நம்ம அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்தியே ஆகணும். ஓகேவா? சூட்டபிள் ஸ்ட்ராட்டஜி டு இம்ப்ரூவ் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட்டை நம்ம வந்து பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கும். ஸோ இப்போவே பார்த்தோம் அப்படின்னா ஸோ சில வட மாநிலங்களில் நம்ம வந்து பிரிஞ்சால் வந்து பிடி தான் போட்டுட்ருக்கோம். ஓகேவா?
பிடி கத்திரிக்காய் போடுறோம், பிடி டொமேட்டோ போட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஸோ க்ரீன் ரெவல்யூஷன் வந்து செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன் ஆல்ரெடி அடாப்ட் பண்ணி பாதி இடங்களில் போயிட்டுருக்கு. ஸோ ஆனால் வந்து அதோடைய நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஓகேவா? சில பெரிய பெரிய எம்என்சி கம்பெனிஸ் எல்லாம் அவங்களுடைய விளை நிலங்களை விற்கிறதுக்காகவும், ஸோ அவங்க வந்து அவங்க புதுசாக கண்டுபிடிச்ச ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு க்ராப்ஸை எல்லாத்தையுமே வந்து டெஸ்ட் பண்ணுற ஒரு இடங்களாக வந்து இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரிப்பட்ட கண்ட்ரீஸை மாற்றிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெரிய கம்பெனி எக்ஸாம்பிள் வந்து மொன்சாண்டோ சொல்கிறாங்க. ஸோ அந்த கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க, ஸோ வலுக்கட்டாயமாக நீங்கள் வந்து இந்த க்ராப்ஸை தான் அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னா நம்ம இண்டிஜினியஸ் க்ராப் அடாப்ட் பண்ணணும். அட் த சேம் டைம் இண்டிஜினியஸ் க்ராப் அடாப்ட் பண்ணும்போது பழைய டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே இல்லாமல் புது மாடர்ன் டெக்னாலஜியை எப்படி அடாப்ட் பண்ணுறது, ஸோ நம்ம கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ரிசர்ச், டீட்டெயில்டான ரிசர்ச் டெக்னாலஜி கண்டிப்பாக இந்தியாவுக்காக பண்ணியே ஆகணும். ஸோ அதுதான் நம்மளுடைய இப்போ இருக்க சிச்சுவேஷன். ஸோ நம்ம கொஞ்சம் விட்டோம் அப்படின்னா நிறைய எம்என்சிஸ் வந்து அவங்க கொடுக்குற விதை நெல்லை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வாங்கி நம்ம சாப்பிட்ற மாதிரி வரும். அதில் என்ன இருக்கும்னு தெரியாது, என்ன எஃபெக்ட் இருக்கும்னு தெரியாது. எல்லாமே அவங்க ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் ப்ராசஸாக தான் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது நம்ம ஒரு சிட்டிசனாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இதுக்கான சயின்டிஃபிக்காக நம்ம இதுக்கான தேடல்களை அதிகப்படுத்தணும். ஸோ க்ரீன் ரெவல்யூஷன், செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன் எங்கேயோ இருக்கிறது கிடையாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அப்படிங்கிறது நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாடு. விவசாயிகள் அப்படின்னு வேறு ஒரு செக்டாராக நம்ம பிரிக்காமல் நம்மளுடைய டெய்லி சாப்பாட்டுக்கு நம்ம சாப்பிட்றது எப்படி சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னு நம்ம ஒரு லெவலில் யோசிக்கணும். ஓகேவா? ஓகே. செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன் நமக்கு சஸ்டைனபிளாகவும் இருக்கணும். ஆல்ரெடி அது போயிட்டுருக்கு. ஸோ சஸ்டெயினபிளாகவும் இருக்கணும். நம்ம பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன் ஒரு சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டாக போய் ஸோ நம்மளுடைய மாடர்ன் டெக்னாலஜி, இந்தியாவோட ஓன் டெக்னாலஜிஸ், இந்தியாவோட ஓன் க்ராப், இந்தியாவோட ஓன் சீட், இதெல்லாமே இந்தியா ஓனை அடாப்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அப்படி இல்லைன்னா பழைய க்ரீன் ரெவல்யூஷன், ஃபஸ்ட்டு க்ரீன் ரெவல்யூஷன் மாதிரியே நம்மளுடைய ஓன் லேண்டை பற்றி தெரியாத ஒரு நாட்டிலேருந்து கொண்டு வரப்பட்ட விதைகள் நம்ம நாட்டை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன் ஒரு பாடமாக எடுத்துகிட்டு ஸோ இந்தியா செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது, இதுலேயும் செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை பாதுகாக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.